ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2026ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன மிஸ்டீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் கொண்டு வந்திருக்கேன். இப்பெல்லாம் வர தெலுங்கு படம் எல்லாமே மோஸ்ட்லி நல்லா இருக்கு மக்களே. ரீசெண்டா இந்த படம் பார்த்திருந்தேன். இந்த படத்துல வரக்கூடிய ட்விஸ்ட், அந்த கதையுடைய போக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பங்கமா இருந்துச்சு. கதையுடைய ஆன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த படத்துல ஒரு போலீஸை காமிக்கிறாங்க. அந்த போலீஸே காணாம போறாரு. என்னடா போலீஸையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏசிபி வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரு விசாரிக்க அவரே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, நம்ம கொஞ்சம் கூட கெஸ்ஸே பண்ண முடியாத எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அப்படியே டமால்னு வெடிக்குது. அதெல்லாம் என்ன ட்விஸ்ட், என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீடைலா படத்துக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல புதுசா ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணிருக்கோம் மக்களே. போட்டோ போட்டு வாலெட் வாங்கும்போது உங்களுக்கு கூடவே சேர்ந்து கீ செயினும் ஃப்ரீயா கிடைக்க போகுது. இதுல நீங்க நேம் போட்டு வாங்கிக்கலாம். முக்கியமா எந்த விதமான எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் நீங்க கொடுக்க வேணாம். இது மட்டும் இல்லாம இந்த ஒரு வாலெட்டையும் புதுசா லான்ச் பண்ணிருக்கோம். இது ரீசெண்டா பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் அண்ட் இந்த மாதிரி புதுசா வாலெட்லாம் வாங்கணும், ஒரிஜினல் லெதர்ல 1 இயர் வாரண்டியோட வேணும் அப்படின்னா லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு படிக்கட்டு ஏறி மேல போகும்போது அங்கிருந்து வழுக்கி கீழே விழுந்து பயங்கரமா தலையில காயம்பட்டு ரத்தம் வடிய அங்கேயே இறந்து போற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து டிவி நியூஸ்ல ராம்கின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐயை காணோம், பல நாளாச்சு அவர் காணாம போயிட்டு, எங்க போனாரு, என்ன ஆனாரு, அந்த போலீஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த தகவலுமே கிடையாதான். ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவரை தேட மாட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸையே தேட மாட்டாங்க அப்படின்னா பொதுமக்களை எப்படி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பரபரப்பா பிரேக்கிங் நியூஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்க. இப்போ ஒரு ஏசிபியை காமிக்கிறாங்க. ஏசிபி கிட்ட போயிட்டு இந்த பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு, உங்க ஒரு போலீஸே காணாம போயிட்டாரு, உங்க டீமை சேர்ந்தவரே காணாம போயிட்டாரு, அவரை கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா பொதுமக்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க, பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல நாங்க வந்துட்டு அந்த எஸ்ஐ காணாம போன மேட்டரை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், விசாரணை முடிஞ்சாதான் எல்லாமே தெரிய வரும், விசாரணை முடிஞ்சவனே என்ன விஷயம்னு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி அந்த காணாம போன எஸ்ஐ உடைய பேரு ராம்கி, அவர் ஒர்க் பண்ற ஸ்டேஷனுக்கு போயிட்டு இன்ஸ்பெக்டர் டீம் எல்லாம் கூப்பிட்டு, யோ இந்த மாதிரி உன்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐ காணாம போயிருக்காரு, அவரு எங்க போனாரு, என்ன ஆனாரு அப்படின்லாம் செக் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா ராம்கி அடிக்கடிக்க லீவ் போட்டு போகக்கூடிய ஒரு ஆளா சார், இருந்தால் திடீர்னு சொல்லாம கொல்லாம லீவ் போட்டுருவான். அப்புறம் கால் பண்ணி கேட்கும்போது 1 வாரம் லீவ் வேணும், 2 வாரம் லீவ் வேணும், அது பிரச்சனை இது பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவான். இந்த வாட்டையுமே அதே போல சொல்லாம கொல்லாம லீவ் போட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கால் பண்ணும்போது போனை யாரும் கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் கால் பண்ணி பார்க்கும்போது போன் போகவே இல்லை. சரி, இருந்தாலும் ஏதோ பர்சனல் வேலையா இருக்காரு, முடிச்சுட்டு கால் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டா, இப்போ பல நாளா ஆளியே காணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு, அவருக்கு கடைசியா யாரு கால் பண்ணா, அவரு அதிகமா யார் கூட எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் தேடுங்க. இந்த மாதிரி அந்த போலீஸ் காணாம போயிட்டாரு அப்படின்னு நம்ம விசாரிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீமா சேர்ந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டீம்ல ஒரு லேடி போலீஸும் இருக்காங்க. முதல்ல ராம்கிக்கு கடைசியா யாரு கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒரு வட்டிக்கெல்லாம் விடக்கூடிய சேட்டு தான் கால் பண்ணிருக்காரு. இல்ல சேட்டுக்கு இவரு தான் கால் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு, அந்த சேட்டுக்கு அவர் எப்ப கால் பண்ணாரு, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுறாங்க. இந்த எஸ்ஐ சேட்டுக்கு கால் பண்ணி முக்கியமான விஷயமா மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணும்போது, எனக்கு ஒரு கன்னு வேணும், அவசரமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்ச ஒரு தாடிக்காரர் இருக்காரு, இந்த மாதிரி கன்னு, ஃபேக்கான வெப்பனு, இல்லீகல் கன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேல் பண்ணுவாரு, அங்க பேசி வாங்கி கொடுக்குறேன், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி எல்லாமே சொல்லிட்டு மீட் பண்ண போறாங்க. இவர் வந்துட்டு போலீஸ் அப்படின்லாம் சொல்லாம, என் ஃப்ரெண்டுக்கு கன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக 1 லட்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. காசுமே இப்போ எஸ்ஐ கிட்ட கிடையாது, நீங்களே காசு கொடுத்து வாங்கி கொடுங்க, பின்னாடி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இந்த சேட்டையே கூட்டிட்டு போயிட்டு அந்த கன்னெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. கன்னை வந்துட்டு டெஸ்ட்லாம் பண்ணி பாக்குறாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேட்டையும் தாடிக்காரனையும் பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு அடிச்சு விசாரிக்கும் போது இவங்க எல்லாமே சொல்லிருக்காங்க. நீ வட்டிக்கெல்லாம் விடக்கூடிய ஒரு ஆளு, உனக்கும் போலீஸ்க்கும் எப்படி பழக்கம், என்ன மாதிரி பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏதோ ஒரு கறிக்கடைக்காரனுக்கு இந்த சேட்டு காசு கொடுத்துட்டு அதை வாங்கவே முடியாம பெரிய பிரச்சனை ஆயிட்டு, அதுக்கப்புறமா எஸ்ஐ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது இவர் தான் பேசி காசை வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அடிக்கடிக்கு ஏன்டியும் காசை வாங்குவாரு, கரெக்டா கொடுப்பாரு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா காசை கொடுத்து வாங்கி எங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லும் போது, சரி இந்த கன்னுலாம் சேல் பண்றானே இவனுக்கும் உனக்கும் என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவரும் அடிக்கடிக்க காசை வாங்குவாரு, திரும்ப கொடுப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களை பிடிச்சி லாக்அப் குள்ள போட்டு, அடுத்தபடியா இந்த எஸ்ஐ யாருக்கெல்லாம் அதிகமா கால் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஷில்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு தான் அடிக்கடிக்க கால் பண்ணிருக்காரு. இப்போ நேரா கிளம்பி அந்த பொண்ணுடைய வீட்டுக்கே போறாங்க. அங்க போயிட்டு கதவை தட்டி, இந்த மாதிரி எஸ்ஐ ஆளக்கானோ, எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்னு தெரியல, உங்களுக்கு தான் அடிக்கடிக்க கால் பண்ணிருக்காரு, அதான் விசாரிக்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூண்டு போயிட்டு உள்ளுக்குள்ள
டேபிள்ல உட்கார வைக்கிறா. உங்களுக்கும் எஸ்ஐக்கும் என்ன மாதிரி பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நானும் அந்த எஸ்ஐயும் ஒன்னா காலேஜ்ல ஒரே டைம்ல படிச்சோம், 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரீசெண்டா இந்த எஸ்ஐ வந்துட்டு வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொன்னாரு. என் புருஷன் ஆர்கிடெக்ட் அப்படின்றதுனால இவருக்கும் அவருக்கும் இன்ட்ரோ பண்ணி விட்டேன். அவங்க இந்த வேலை விஷயமா பேசிட்டாங்க, மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, என்னமா அவள்தானா, இந்த கால் ரெக்கார்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப நேரம் பேசின மாதிரிலாம் தெரியுது, உனக்கும் அந்த ராம்கிக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா கேட்க அந்த பொண்ணு கடுப்பாயிட்டா. எங்க பேசும்போது வார்த்தைய பார்த்து பேசுங்க, தப்பாலாம் பேசக்கூடாது அப்படின்னும் போது, இல்ல கால் ரெக்கார்ட்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி தோணுதுன்னு கேட்டேன், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹஸ்பண்ட் கிளம்பி கோவாக்கு ஒரு வேலை விஷயமா போயிருக்காரு, எப்ப வருவாரு அப்படின்னே தெரியல, ஒரு வாரத்துக்கு மேல ஆகும்னு சொன்னாரு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப கூட ஏசிபிக்கு இந்த லேடி மேல டவுட்லாம் போகவே கிடையாது. இந்த ஷில்பாவுடைய 3 மாச கால் ரெக்கார்டை மொத்தமா செக் பண்ணுங்க, யாருகிட்ட பேசிருக்காங்க, எங்க பேசிருக்காங்க, எவ்வளவு நேரம் பேசிருக்காங்க, எங்க போயிருக்காங்க, எங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலுமே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஆபீஸ்க்கு போக, அப்ப அந்த லேடி போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ஓடி வந்து, சார் உடனே டிவி ஆன் பண்ணுங்க, டிவி ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணா டிவில ஒரு நியூஸ், கோவாக்கு போன இந்த ஃபேமஸான கப்புள் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த ஷில்பாவுடைய புருஷனும் கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருச்சான், அவங்க அடிபட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, தலையெல்லாம் சுத்துது. டே இப்பதான்டா போயிட்டு ஷில்பாவை பார்த்துட்டு வந்தோம், புருஷன் மட்டும்தான் கோவாக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க, இப்போ நியூஸ்ல வேற மாதிரி வருது, இது என்ன ஒரு மாதிரி குழப்பமான கேஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அங்க செக்யூரிட்டி இருக்காரு. அவரு வந்துட்டு இந்த மாதிரி ஐயாக்கும் அம்மாக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருச்சான், அதை பத்தி கேட்க வந்திருக்கீங்களா அப்படின்னும் போது, ஐயாவும் அம்மாவும் எப்போ இந்த மாதிரி கோவாக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க போயிட்டு 2 வாரத்துக்கு மேல ஆகுது, ஒரு 15 நாள் இருக்கும் அப்படின்னும் போது, ஆக்சுவலா நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வரும்போது அம்மாவை பார்த்துட்டு தான் போனோம், ஷில்பா வீட்டுல தான் இருந்தாங்க, நாங்க வரும்போது நீ எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இவருக்கா நம்புற மாதிரியே தெரியல, நான் ஷில்பாவை கண்டிப்பா இந்த வீட்டுல வச்சு பார்த்தேன், நீ போயிட்டு கதவை தர அப்படின்னும் போது, கதவுடைய சாவிலாம் என்கிட்ட கிடையாது, ஐயாவே க்ளோஸ் பண்ணிட்டு கையோட கொண்டு போயிட்டாரு, நான் வந்துட்டு ஒரு சாதாரண வாட்ச்மேனு, என்கிட்ட எப்படி ரூமுடைய கீலாம் கொடுத்துட்டு போவாங்க, வீட்டுடைய கீலாம் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்ல, இவருக்கு மண்டையெல்லாம் காயுது, இப்பதான் பார்த்துட்டு போனோம், கொய்யாலம் அதுக்குள்ள எப்படி 2 பேருமே கிளம்பி கோவாக்கு போவாங்க, கோவால 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை வேற பார்த்துமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே உங்க ஐயாவுடைய அதாவது ஷில்பாவுடைய புருஷனுடைய நம்பரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு இந்த போலீஸ் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கோவால ஷில்பாவுடைய புருஷன் அந்த விராட்டை காமிக்கிறாங்க. இவருக்கு செக்யூரிட்டி கால் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் வந்தாங்க, ஏதோ சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல, இவரும் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வீட்டு பக்கமா இருக்கிற எல்லா கேமரா ஃபுட்டேஜும் வாங்கிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது, என்னைக்கு எஸ்ஐ காணாம போனாரோ கரெக்டா அன்னைக்கு நைட்டு கன்னெல்லாம் வாங்கிட்டு இந்த பொண்ணுடைய வீட்டுக்குள்ள தான் போக ட்ரை பண்ணிருக்காரு. கரெக்டா ஒரு வீட்டுக்குள்ள போக கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் தானா கட் ஆச்சா இல்லனா யாராவது கட் பண்ணி விட்டாங்களா அப்படின்னா தெரியல. அதுக்கப்புறம் எதுவுமே ரெக்கார்டே ஆகல அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இந்த ஏசிபி டீம் கிட்ட சொல்லி தானா கரண்ட் கட் ஆச்சா இல்ல யாராவது கட் பண்ணி விட்டாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு இன்னமும் இந்த எஸ்ஐ உடைய போன் காலை வச்சு வேற ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஷில்பாவை காமிக்கிறாங்க. நியூஸ்ல காமிச்ச மாதிரி இவங்களுக்கு காயம்பட்டிருக்கு, ஆக்சிடென்ட்ல கை உடைஞ்சு போச்சு போல. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, கூடிய சீக்கிரமே நீங்க குணமாயிடுவீங்க, இன்னைக்கே கூட டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த டைம்ல கரெக்டா ஏசிபி விராட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவரு ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆயிட்டு மனைவி கிட்ட சொல்லும் போது, அந்த ஆளு எதுக்கு நம்ம கிட்ட விசாரிக்க போறாரு, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் கிட்ட கேட்க 2 பேருக்குமே ஒண்ணுமே புரியல. ஆனா அடுத்த சீன்லயே பார்த்தா இவங்க சார்பா ஒரு வக்கீல் நேரா ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க சார்பா நான் முன்ஜாமீன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்களா, அதுக்குள்ள வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா ஷில்பாவுடைய புருஷனும் முன்னாடியே அப்ளை பண்ண சொன்னாங்க, அப்ளை பண்ணி வாங்கியாச்சு, இதுதான் என்னுடைய காப்பி, மத்த டாக்குமெண்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப, ஏசிபிக்கு ஒண்ணுமே புரியல, இப்பதான் காலே பண்ணோம், அதுக்குள்ள எப்படி இவங்க முன்ஜாமீன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த டைம்ல கரெக்டா லேடி போலீஸ் வராங்க. என்ன விஷயம் ஆச்சான், எப்படி கரண்ட் கட் ஆச்சான் பாத்தியா அப்படின்னும் போது விசாரிக்கும் போது, மரம் ஒண்ணு உடைஞ்சி லைனுக்கு மேல விழுந்து கரண்ட் கட் ஆயிட்டு இருக்கு, ஆனா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே அந்த லைனை சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, கால் பண்ணி எல்லாமே கேட்டேன் அப்படின்னும் போது எல்லாமே ஒரு மாதிரி அன்யூஷுவலா இருக்கு. கரெக்டா இந்த எஸ்ஐ வீட்டுக்குள்ள போற டைம்ல
மரம் உடைஞ்சு விழுந்து லைன் கட்டாது. அதுக்கப்புறமா அரை மணி நேரம் கழிச்சு கரண்ட் வந்தாலும் இந்த கரண்ட் வந்த சமயத்துல தான் வெளியே போன விராட் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். கார்ல வந்த விஷயம் ரெக்கார்டா இருக்கு. எல்லாமே ரொம்ப ரொம்ப அன்யூஷுவலா இருக்கு. நம்ம வேணா அந்த வீட்டுடைய செக்யூரிட்டியை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டு போயிட்டு விசாரிச்சா அவர் ஸ்டார்டிங்ல எதுவுமே சொல்ல மாட்டாரு, தெரியல அப்படின்றாரு. இவருக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் போல, லைட்டா குழந்தை மாதிரியே பிஹேவ் பண்றாரு. உன்னை அடிச்சு பொழந்துருவோம், ஒழுங்கா உண்மையை சொல்றா அப்படின்னு போது இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த கரண்ட் போன டே இருக்கு பாத்தீங்களா, அதாவது எஸ்ஐ காணாம போன டே அன்னைக்கு வந்துட்டு தூங்கிட்டே இருக்கும் போது ஏதோ பயங்கரமா சவுண்ட் கேட்டு இருக்கு. இந்த புருஷன் முன்னாடி அவுட் ஹவுஸ்ல தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. வீட்டுக்குள்ள ஏதோ சமய சத்தம் போடுற மாதிரியும் சண்டை போடுற மாதிரியும் சவுண்ட் கேக்குது. கடைசியா கண்ணால ஷூட் பண்ண மாதிரியும் சவுண்ட் கேட்க மனுஷன் பயந்துட்டு கண்ணை முடிச்சு பொண்டாட்டி எழுப்புனா அவங்க நல்லா பயங்கரமா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே போயிட்டு இவரா கதவை தட்டாரு. கதவை தட்டினா விராட் தான் வந்து கதவை திறந்து என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி பயங்கரமா யாரோ சண்டை போடுற மாதிரி சவுண்ட் கேடுச்சு, கண்ணால வேற யாரோ ஷூட் பண்ணாங்க, ஏதாவது பிரச்சனையா, எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே ஓகே, எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் வீட்டுக்குள்ள படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், மேபி அந்த படம் பார்த்த சவுண்ட் தான் உனக்கு கேட்டிருக்கும், நான் ஹாலிவுட் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட இவரும் குழந்தை மாதிரி அமைதியா போயிட்டு இருக்காரு. இந்த விஷயம் தான் சார் ஆச்சு அப்படின்னும் போது சரி ஓகே நீ வெளியே போயிட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இதே டைம்ல விராட்டும் ஷில்பாவும் வீட்டுக்கு வந்தா அங்க இந்த செக்யூரிட்டியோட மனைவி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது இந்த மாதிரி என் புருஷனை போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க, என்ன எது கூட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுவா இருந்தாலும் விராட் வந்தா என்ன வந்து மீட் பண்ண சொல்லு, எல்லாமே உங்க ஐயா கிட்ட சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டு போயிட்டாங்க. எப்படியாச்சும் போயிட்டு என் புருஷனை கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுக இவரும் உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அங்க செக்யூரிட்டி இருக்காரு, அவரு அழுதுகிட்டு இருக்கும் போது நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஏசிபியை பார்க்கும் போது சரி அன்னைக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது நீ ஏன் போனை கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா சார் யாரோ காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கால் பண்ணி நானே சஸ்பெக்ட் அப்படின்னா மனுஷனுக்கு கடுப்பாவாதா, அதான் கடுப்புல கட் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது அது ஓகேப்பா, அதுக்கப்புறம் பெயில் லெட்டர் ஏன்பா அமுச்சு விட்ட, முன்ஜாமீன் ஏன் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எப்படி சார் வாங்காம இருக்க முடியும், எனக்கு நீங்களே கால் பண்ணி இந்த மாதிரி நானும் ஒரு முக்கியமான சந்தேக நபர் தான் அப்படின்னு சொல்லும் போது நான் அமைதியா உட்கார்ந்துட்டா இருக்க முடியும், எதுக்கும் ஒரு முன்ஜாமீன் வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல சரி உனக்கும் இந்த எஸ்ஐக்கும் எப்படி பழக்கம் என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சில பல நாட்களுக்கு முன்னாடி மனைவிக்கு பர்த்டே போல மக்களே, அன்னைக்கு பர்த்டேவை மறந்துட்டு இவரு கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு ஏதோ மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல மனைவி கால் பண்றாங்க. கால் பண்ணவங்க சரியா பேசாம அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இல்லம்மா நான் கண்டிப்பா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவேன், நீயும் நானும் சேர்ந்துட்டு கோவிலுக்கு வெளியெல்லாம் போலாம், பர்த்டேவை நல்லா கொண்டாடலாம், கிஃப்ட் எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு. அது இல்லங்க நீங்க போன பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த அந்த டைமண்ட் நெக்லஸ போட்டுட்டு நானே கிளம்பி கோவிலுக்கு போனேன், அந்த டைம்ல அந்த பக்கம் வந்த யாரோ என் செயினை ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டாங்க, பயங்கர காஸ்ட்லியான நெக்லஸ், அதை தாண்டி நீங்க எனக்கு ஆசாசியா வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னும் போது இல்ல நீ கவலைப்படாத நம்ம வேணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லலாம், நீ கிளம்பி வீட்டுக்கு போ எல்லாமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு மறுபடியும் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலான்னு போகும்போது இந்த டைம்ல அந்த செக்யூரிட்டி கால் பண்றாரு. கால் பண்ணி அவர் ஒரு மாதிரி ஐயா அம்மாக்கு இந்த மாதிரி ஐயா அம்மாக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. திரும்ப கால் பண்ணா கூட போவே இல்லை. இவரு உடனே கிளம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா வீட்டு வாசல்ல ஒரு போலீஸ் பைக் நிக்குது, போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டே நிக்குது. இவரு பார்த்த ஒரு நேரா அவுட் ஹவுஸ்க்கு போயிட்டு அந்த செக்யூரிட்டியை கூப்பிடும் போது செக்யூரிட்டியோட மனைவி தான் வராங்க. எங்க உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏதோ வாங்கணும்னு கடைக்கு போயிருக்காரு, வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது அவன் கால் பண்ணா ஏன் கால் பண்ணான்னு கேட்கணும் அப்படின்னும் போது காலா அந்த மனுஷன் வழக்கம் போல போனையே மறந்து வீட்டுல வச்சுட்டு போயிட்டாரு, கால் பண்ணிருக்கலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னும் போது இல்லவா கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டே வீட்டுக்குள்ள போனா அவன் மனைவி தான் வந்து கதவை திறப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி நெக்லஸ பைக்ல வந்து 2 பேரு ஆட்டையை போட்டு கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா, அது விஷயமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், போலீஸ் தான் விசாரிக்க வந்திருக்காங்க அப்படின்னும் போது இவன் உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது எஸ்ஐ உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. யோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்னு ஸ்டேஷன்ல விசாரிக்கணும், இல்ல எந்த ஸ்பாட்ல அறுத்து கொண்டு போனாங்களோ அங்க போயிட்டு விசாரிக்கணும், நீ என்ன சம்பந்தமே இல்லாம வீட்டுல நடு வீட்டுல வந்து உட்கார்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்க, இது நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட எஸ்ஐக்கு அதுக்கு மேல சரியான காண்டு. யோ நான் என்ன என் சொந்த விஷயமா வீட்டுக்கு வந்திருக்கேன், இந்த மாதிரி செயினை காணும் நெக்லஸ் யாரோ ஆட்டைய போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதை விசாரிக்க தான் வந்தேன், எனக்கு என்ன தலையெழுத்தா உன் வீட்டுல வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு கிளம்ப அப்போ ஷில்பா தான் பின்னாடியே போயிட்டு கோச்சுக்காதீங்க, என் புருஷனுக்கு போலீஸை பார்த்தாலே பிடிக்காது, போலீஸ் வந்து நடுவீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கோவப்பட்டாரு. உங்களுக்கு என்ன டவுட் அப்படி இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, இந்த கேஸ் விஷயமா நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா டீடைலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த எஸ்ஐயோ அங்க கிளம்பிட்டாரு. இப்போ அதுக்கப்புறமா இன்னொரு நாள் ஷில்பா வந்துட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த எஸ்ஐ கால் பண்றாரு, போன் அடிச்சுட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விராட் தான் போயிட்டு கால் அட்டன் பண்ணா. இந்த எஸ்ஐ வந்துட்டு
நான் ஷில்பா கிட்ட பேசணும் அப்படின்னும் போது ஷில்பா இப்போ பேச முடியாது, குளிக்க போயிருக்காங்க, உங்களுக்கு என்னவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நானே சொல்றேன் அப்படின்னா ஓகே, எந்த பைக்ல வந்தாங்க, என்ன கலர் பைக்கு, எத்தனை பேர் வந்தாங்க, அவங்கள பார்த்தா அடையாளம் காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கும்போது இதெல்லாம் எனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு தெரியாது அப்படின்னா உன் பொண்டாட்டிகிட்ட போனை கொடுக்க சொன்னேன், நீ தான் போன் எடுத்து நான் தான் பேசுவேன்னு அடம்பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாய்கிற மாதிரி பேச விராட்டுக்கு சரியான காண்டு, கோவமா வருது. இதே டைம்ல மனைவியும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி பேச ஆரம்பிக்கும் போது இப்ப இவர் கேட்கிற எல்லா டீடைலையும் இந்த பொண்ணு சொல்றா. இந்த மாதிரி பைக்ல வந்தாங்க, ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுட்டு வந்தான், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தேன், பைக்கோடைய கலர் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல, சரி ஒரு 4 திருட்டு பசங்களை புடிச்சு வச்சிருக்கோம், நீங்க வந்து அடையாளம் காமிக்க முடியுமா அப்படின்னும் போது கண்டிப்பா காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண உடனே புருஷன் கேக்குறாரு, ஏமா வந்தவங்க 2 பேருமே ஹெல்மெட் போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னேன், அப்படி இருக்கும்போது எப்படி நீ வந்துட்டு அடையாளம் காமிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எவன் வந்துட்டு என் நெக்லஸ புடுங்கிட்டு போனானோ அவன் கையில ஒரு சொஸ்திக் டேட்டூவை பார்த்தேன், அந்த டேட்டூவை பார்த்தா கண்டிப்பா அடையாளம் காமிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு நாள் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க புருஷன் முன்னாடி. அந்த டைம்ல விடாம யாரோ கால் பண்றாங்க. இந்த பொண்ணு போனை கட் பண்ணி வைக்க புருஷனும் முழிச்சு யார் இந்த டைம்ல கால் பண்றான்னு கேட்கும்போது இந்த பொண்ணே பொறுக்க முடியாம சொல்றா, அந்த எஸ்ஐ தான் கால் பண்றாரு, சும்மா கால் பண்ணி என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்காரு, டைம்னு பார்க்காம நைட்டு மிட் நைட்டு பகலு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கால் பண்றாரு, சொல்ல போனா இருந்தாலும் என்ன ஒரு மாதிரி அராஸ் பண்றான் அப்படின்னு சொல்லும் போது புருஷனுக்கு கடுப்பு. போன் எடுத்து நைட்டு 1 மணிக்கா கால் பண்ணுவ, உனக்கு அறிவே கிடையாதா, ஒரு குடும்ப பொண்ணுக்கு நைட்டு 1 மணிக்கு கால் பண்ணி யாராவது பேசுவாங்களா, டவுட் கேட்பாங்களா அப்படின்னும் போது உடனே அந்த எஸ்ஐ திட்டாரு, நாங்க உங்களுக்காக தான் நைட்டும் பகலுமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு கிடைக்கிற தகவலை உங்ககிட்ட சொல்லணும், அப்பதான் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும், உங்க காணாம போன அந்த நெக்லஸையும் மீட்டு கொண்டு வர முடியும், போலீஸோடைய வேலையெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது, உங்களுக்கு தேவை எல்லாமே நைட் தூக்கம் தானா, சரி ஓகே நீங்க போனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கத்தி விட்டு போனை கட் பண்ணிருப்பாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு. அதுக்கப்புறமா நாங்க வந்துட்டு அந்த செயின் காணாம போச்சு, நெக்லஸ் ஆட்டையை போட்டுக்கிட்டு போனவங்க இதை பத்திலாம் எதுவுமே கேட்கவே கிடையாது, எல்லாமே நல்லதான் போச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எப்போ கடைசியா நீங்க அந்த எஸ்ஐயை பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்க பார்க்கவே கிடையாது, அந்த போன் கால் தான் கடைசி போன் கால் அப்படின்னும் போது சரி ஓகே நீங்க போங்கன்னு அனுப்பிச்சு விட்டு இவங்க சொல்ற அந்த கம்ப்ளைண்ட்டை பத்தி விசாரிக்கலாம், அதனுடைய டீடைல் கம்ப்ளைண்ட் காப்பி எல்லாம் போயிட்டு கொண்டு வாங்க அப்படின்னும் போது ஸ்டேஷன்ல போயிட்டு தேடி பார்த்தா அப்படி ஒரு கம்ப்ளைண்டே யாருமே கொடுக்கவே இல்லை, அப்படி ஒரு எஃப்ஐஆரே கிடையவே கிடையாது. என்னையா சொல்றீங்க, நல்லா செக் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி கேட்கும் போது நல்லா தரவா செக் பண்ணியாச்சு, அப்படி ஒரு கம்ப்ளைண்டே இவங்க கொடுத்த மாதிரி தெரியல, சொல்ல போனா இவங்க சொல்ற அந்த வாரம் முழுக்கவே ஒரு திருட்டு கம்ப்ளைண்ட் கூட கிடையவே அப்படின்னும் போது ஒருவேளை இந்த லேடி போய் சொல்றாலோ, நீங்க வேணா போயிட்டு அந்த லேடியை மட்டும் தனியா கூட்டிட்டு வாங்க, ஷில்பா கிட்ட மட்டும் தனியா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காட்டுறாங்க. விராட் மனைவியோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி நீ கிளம்பு ஊருக்கு போ, இங்க இருக்கிற விஷயம் எல்லாமே நான் பாத்துக்கிறேன், இந்த விஷயம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ கிளம்பி ஊருக்கு வா அப்படின்னு சொல்ல, எங்க ஏற்கனவே போலீஸ் நம்ம மேல சந்தேகப்படுறாங்க, இந்த டைம்ல நான் மட்டும் கிளம்பி ஊருக்கு போனா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும் அப்படின் போது அப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் நானே பாத்துக்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு கூட்டிட்டு போயிட்டு வெளியே உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணா காரு ஸ்டார்ட்டே ஆகல, என்னென்னமோ ட்ரை பண்றாரு ஸ்டார்ட்டே ஆகல, நல்லா இருந்த காரு திடீர்னு எப்படி ஸ்டார்ட் ஆகாம போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே ஒண்ணுமே புரியவே இல்லை. அப்போ செக்யூரிட்டி வந்து கேக்குறாரு, என்னாச்சு பெட்ரோல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பெட்ரோல்லாம் வரும்போது ஃபுல் டேங்க் போட்டுக்கிட்டு வந்தேன், பெட்ரோல்லாம் இருக்கு, ஆனா ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி ஓகே கேபுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு கேப் வர வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல லேடி போலீஸ் தன்னுடைய டீமோட வந்துட்டாங்க. என்னாச்சு, யாரு கிளம்புறா, நாங்க தான் சொன்னோம் இல்லையா நீங்க ஊரை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விராட் கிட்ட கேட்கும் போது நான் போல, என்னதான் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி சொன்னாரு, நான் போல என் மனைவி தான் போறா அப்படின்னும் போது அவங்களுமே ஊரை விட்டு வெளியே போக கூடாது, அவங்களையுமே முக்கியமா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி கூட்டிட்டு வர சொன்னாரு, கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னும் போது விராட்டுக்கு தான் போலீஸை பார்த்தாலே பிடிக்காது, போலீஸோடைய கார்லாம் வர முடியாது, கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க, என் காரு ஸ்டார்ட் ஆகல, அது என்ன விஷயம்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, காரு ஸ்டார்ட் ஆகலையா, எங்க நான் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளுக்குள்ள உட்காந்து ஆன் பண்ணா டக்குன்னு ஸ்டார்ட் ஆகுது, இவன் உட்காந்து முக்கி ஸ்டார்ட் பண்ணிருப்பான், ஸ்டார்ட் ஆயிருக்காது, என்ன இந்த அம்மாக்கு அப்படி ஒரு பவரா, உட்காந்து பட்டனை அமுக்கின உடனே ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குமே ஒண்ணுமே புரியல. உடனே கிளம்பி ஏசிபி ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போனா புருஷனை நீ வெளியே போயிட்டு வெயிட் பண்ணு, உன் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் தனியா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விராட்டை அமுச்சு விட்டு நீ வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து என்ன விஷயமாச்சோ எல்லாமே தெளிவா சொல்லு அப்படின்னும் போது இவங்க எல்லாமே சொல்றாங்க. இந்த மாதிரி கோவிலுக்கு போனேன், கோவிலுக்கு போகும்போது 2 பேர் பைக்ல வந்தாங்க, என் செயின் அறுத்துட்டு போனாங்க, ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்க சொல்லும் போது ஆனா கம்ப்ளைண்ட் காப்பியே காணும், எஃப்ஐஆர் செக் பண்ணி பார்த்தா அதுவுமே இல்லவே இல்ல, கம்ப்ளைண்டே இல்ல, அப்ப எப்படி வந்துட்டு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது
கேட்கும்போது அது எப்படிங்க எனக்கு தெரியும், எனக்கு வந்துட்டு போலீஸ் ப்ரொசீஜர் என்ன அப்படின்லாம் தெரியாது, காணாம போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்தேன், அப்போ எஸ்ஐ தான் இருந்தாரு, அவர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னும் போது பொய் சொல்லாம உண்மையை சொல்லு, உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னும் போது இவங்க உடனே அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய செயினும் போச்சு, இப்ப என் மான மரியாதையும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுவ. ஏமா நீ ஓவரா நடிக்கிற, ஓரளவுக்கு நடிச்சா பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஓவரா நடிச்ச அப்படின்னா கண்டிப்பா மாட்டிப்போன்னு கூடமா தெரியாது, கடைசியா கேக்குறேன் உனக்கும் இந்த எஸ்ஐக்கும் எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க எதுவுமே கிடையாது, நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்தேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு உடனே இவரு ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை காமிக்கிறாரு. அந்த ஃபுட்டேஜில் பார்க்கும்போது எஸ்ஐயும் இந்த லேடியும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்காங்க. இதுக்கப்புறமாச்சு உண்மையை சொல்றியா இல்ல உன் புருஷனையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க எல்லாமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எஸ்ஐ ராம்கியும் இவங்களும் ஒரே டைம்ல காலேஜில் படிச்சிருக்காங்க. அப்படி படிக்கும் போது லவ் உருவாயிட்டு லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு அப்பா மாட்ட சொல்லும் போது அவங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்காம இவங்க லவ் பிரிச்சு அதுக்கப்புறமா விராட்டு நல்லா இருக்காரு, பெரிய பணக்காரு, சொந்தக்காரு அப்படின்லாம் சொல்லி விராட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுமே விராட்டை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா சந்தோஷமா வாழ்ந்திருக்கா. இந்த டோட்டலா இந்த எஸ்ஐய மறந்தே போயிட்டு இருக்கா. 3 வருஷம் வாழ்க்கை ரொம்ப அருமையா போயிருக்கு. இந்த 3 வருஷம் வாழ்க்கையில இந்த பொண்ணு ஜிம்முக்கு போகும்போது தான் ஜிம்ல வச்சு மறுபடியும் இந்த போலீஸ்காரனை மீட் பண்ண. இவன் தன்னுடைய நினைப்புலயே வாழ்ந்துகிட்டு இருக்கான், இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்காம தன்னை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவன் கூட பேட்ச் ஆயிட்டு இவன் கூட பழக ஆரம்பிச்சிருக்கா. அதாவது புருஷன் கூட வாழ்ந்துகிட்டே இவன் கூட அஃபேர்ல இருந்திருக்கா மக்களே. அப்படி இவங்க அஃபேர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது விராட் இருக்கான் இல்லையா, புருஷங்காரன் வந்துட்டு பிசினஸ் நல்லாவே போயிட்டு இருக்கு, நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் இந்த அபார்ட்மெண்ட்லயே வாழ போறோம், ஊருக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா அவுட் சைடா ஒரு நல்ல பெரிய வீடா என்னுடைய ட்ரீம் ஹவுஸை வாங்கிட்டு போகணும், அதுக்காக தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்டாட்டிக்காரி ஷில்பா இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு எஸ்ஐ கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லும் போது எஸ்ஐ என்ன பண்றான் அப்படின்னா ஒரு புரோக்கரை கரெக்ட் பண்ணி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடை பார்த்து அந்த வீடை வந்துட்டு புருஷங்காரனை பாக்குற மாதிரி வைக்க இவங்களும் போறாங்க, பாக்குறாங்க. வீடு புருஷங்காரனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்துட்டு எப்படி ஒரு வீடை கட்டணும்னு பார்த்து யோசிச்சனோ, என் கனவுல என்ன வீடு வந்துச்சோ அது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வருது அப்படின்னு சொல்றான். பார்த்தவனே பிடிச்சி போச்சு, பொண்டாட்டிக்காரையும் பிடிச்சி போச்சு. இவங்க இந்த வீட்டை வாங்கிட்டு குடி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த எஸ்ஐ சொல்லியிருப்பான், நான் தான் அந்த புரோக்கரை அரேஞ்ச் பண்ணேன், நான் தான் அந்த வீட்டை காமிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல வீடு நல்லா இருக்கு அப்படின்னு. வீடு நல்லா இருக்கும், ஆனா அந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. அப்படின்னும் போது பேய் பூதமா, என்னையா சொல்ற, யார் இதை நம்புவா அப்படின்னு. கரெக்ட், நீயும் புருஷனோ பேய் இருக்கு அப்படின்னா நம்ப மாட்டீங்க, ஆனா அந்த ஊர் மக்கள் அந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்களா நம்பிட்டு இருக்காங்க. இதை யூஸ் பண்ணி உன்னுடைய புருஷனை அந்த வீட்லயே வச்சு கொலை பண்ணிடலாம் அப்படின்னும் போது இவளுக்கு சம ஷாக்கு. கொலையா, என் புருஷனை ஏன் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படின்னா நான் சாகவா, உனக்காக எவ்வளவு வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு, நான் சாகவா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து மண்டையில வைக்க, டே பைத்தியம் முச்ச வெட்டிகளி சொன்னா கேள்றா, அந்த மாதிரிலாம் பண்ணாத, நம்ம எதுவா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்றாங்க. இப்ப போலீஸே இந்த பொண்ணை பார்த்து கேட்கிறாரு, ஏமா ஒரு நல்ல புருஷன் உன் மேல பாசமா இருக்காரு, நல்ல பணக்காரு, உன்னை நல்லாவே பாத்துக்கிறாரு, இதை விட உனக்கு அஃபேர் முக்கியமா, அது மட்டும் இல்லாம அஃபேரும் முக்கியம் அப்படின்னு சொல்ற, புருஷனும் முக்கியம்னு சொல்ற, இதெல்லாம் உனக்கு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு கிட்ட இருந்து பதிலே கிடையாது. சரி நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை கூப்பிட்டு இந்த மாதிரி ராம்கி வந்தாரு, உன் பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணாரு, இது எல்லாத்தையுமே விட்டு நான் சில வேற கேள்விலாம் கேட்க போறேன், அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்றியா அப்படின்னு. கண்டிப்பா ஆன்சர் பண்றேன், என்ன கேள்வி கேளுங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி உங்க பொண்டாட்டி எப்பயாச்சும் ஒரு மாதிரி வியர்டா ஹார்டா பிஹேவ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா இவங்க குளிக்க போயிருக்காங்க. பொண்டாட்டிக்காரி குளிச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு தண்ணிக்கு பதிலாக ரத்தமா ஊத்துது. இதை பார்த்து வெளியே பயந்துட்டு ஓடி வந்து ஒரே ரத்தமா ஊத்துது அப்படின்னும் போது இவர் உள்ளுக்குள்ள போயிட்டு பாக்குறாரு, ரத்தம்லாம் இல்ல, தண்ணியா தான் இருக்கு. ஏமா நீ ஏதாவது பேய் படம் பார்த்திருப்ப, அந்த ஞாபகத்தோட குளிக்க வரும்போது அந்த மாதிரி உனக்கு தோணிருக்கும், ரத்தம்லாம் இல்ல அப்படின்னும் போது அப்படின்னா நம்ப மாட்டியான்னு பேய் பிடிச்ச மாதிரி கத்திருக்காங்க. இன்னொரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது இவங்க தண்ணி குடிக்கலான்னு வெளியே போயிருப்பாங்க. அந்த டைம்ல அந்த பக்கமா யாரோ போன விஷயத்த பார்த்துட்டு வெளியே வந்துட்டு பேய பார்த்தேன், வெளியே என்னமோ இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா வெளியே போயிட்டு பார்த்தா அது அந்த செக்யூரிட்டி மக்களே அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு போல, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி 2-3 விஷயம் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம 2 வாட்டி என் உயிரையே என் பொண்டாட்டி காப்பாத்திருக்கா அப்படின்னு. உயிரை உன் பொண்டாட்டி காப்பாத்தினாலா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே ஷாக்கா கேட்கும் போது ஆமா ஒரு நாள் இவரு கீழே உட்காந்து ஏதோ போன் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல மேல இருக்க அந்த பூத்தொட்டி வந்துட்டு இவருக்கு மேல ஒழுக வரும்போது கரெக்டா பொண்டாட்டி வந்து காப்பாத்துறாங்க. இன்னொரு நாள் இவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து குளிக்கலான்னு போகும்போது அப்போ மனைவி விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. என்னமா கால் பண்ற, என்ன விடாம கால் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி பாத்ரூம்ல லைட்டா ஷாக் அடிக்குது, நீங்க அந்த பாத்ரூமை யூஸ் பண்ணாதீங்க, மேல இருக்க பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது நல்ல வேலையா இவரு மேல போயிட்டு
பாத்ரூமை யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது இவருக்கு மண்டை குழம்புது. என்னடா இது, பொண்டாட்டிக்காரி பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கும்போது புருஷனை கொலை பண்ணதான் பாத்திருக்கா, ஆனா இவரு சொல்றதெல்லாம் பாக்கும்போது காப்பாத்த ட்ரை பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ வான்னு பொண்டாட்டிய கூப்பிட. இப்போ பொண்டாட்டிய கூப்பிட்டு ஏமா என் வாழ்க்கையில எவ்வளவோ கேஸ பாத்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு பயங்கரமான கேஸ பார்த்ததே கிடையாது. நீயே உன் புருஷனை கொலை பண்ண ட்ரை பண்ற, நீயே உன் புருஷனை காப்பாத்தவும் ட்ரை பண்ற, உனக்கு புருஷனும் வேணும் அந்த கள்ளக்காதலனும் வேணுமா, இல்ல என்ன மைண்ட் செட்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயா சாமி நாளா என் புருஷனை கொலை பண்ண ட்ரை பண்ணது எல்லாமே உண்மைதான், ஆனா காப்பாத்தலாம் ட்ரை பண்ணவே இல்ல. அந்த ஆளு சொன்ன மாதிரி மொட்டை மாடிக்கு போயிட்டு நான் தான் அந்த பூத்தொட்டியவே தள்ளி விட்டேன். அப்போ திடீர்னு என்ன மாதிரியே ஒரு உருவம் வந்துட்டு அவரை காப்பாத்துச்சு. அது என்ன பார்த்துட்டு நான் இருக்கிற வரைக்கும் என் புருஷனுக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்ற மாதிரி என்கிட்டயும் சொல்லிச்சு. இதே போல இன்னொரு நாள் எலக்ட்ரிஷியனை ராம்கி அமுச்சு விட்டாரு. அவரு வந்துட்டு ஷாக் அடிக்கிற மாதிரி எல்லாமே செட் பண்ணிட்டு விட்டு போக, நான் புருஷங்காரன் வந்து ஷாக் அடிச்சு சாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இந்த மாதிரி ஷாப்பிங்க்கு போயிட்டேன். புருஷங்காரன் வந்திருக்காரு, ஷாக் அடிச்சு இறந்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா அந்த ஆளு நல்லா குத்துக்கல் மாதிரி மேல இருந்து குளிச்சுட்டு வரான். என்னையா மேல இருந்து குளிச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா நீ தானமா கால் பண்ண, கீழே இருக்க பாத்ரூம்ல ஷாக் அடிக்குது, மேலே போயிட்டு குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே கால் பண்ணி சொன்ன. நல்ல வேலை நான் மட்டும் கீழே போயிட்டு குளிச்சிருந்தேன் அப்படின்னா அவ்வளவுதான் ஆளே காலியா இருப்பேன். இப்பதான் எலக்ட்ரிஷியன் வந்து சரி பண்ணிட்டு போனாரு அப்படின்னு. அப்பயுமே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த விஷயத்த போலீஸ் கேட்கும் போது போலீஸ் ஒரு மாதிரி குழம்புறாரு. ஏமா நீ ஏன் இந்த மாதிரி சொல்ற, அதாவது பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இப்போ பேயே காப்பாத்துது அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஒரு கதையை சொல்ல பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சார் இதே விஷயத்த நான் வந்துட்டு எஸ்ஐ கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வீட்டுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னொரு கதையும் சொல்றாங்க. இந்த எஸ்ஐ கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி இவங்க சொல்லிருப்பாங்க போல, நான் வந்துட்டு எவ்வளவோ ட்ரை பண்றேன், நீயும் நானும் சேர்ந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணாலும் ஏதோ ஒன்னு அவரை காப்பாத்திட்டே இருக்கு அப்படின்னும் போது அவன் கோச்சுக்கிட்டு இன்னைக்கு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வாங்கிட்டு நேரா கிளம்பி வீட்டுக்கு வர. புருஷன் இல்ல பொண்டாட்டி மட்டும் தான் இருக்காங்க. எங்க போயிருக்கான் அவன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி அவரு வேலையை விட்டு இன்னும் வரவே இல்லை அப்படின்னும் போது அவரை கொலை பண்ணதான் கண்ணோட வந்திருக்கேன், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டா புருஷன் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா யாரும் கதவை திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா கதவு தானா திறக்குது, லாக் பண்ணப்பட்ட கதவு தானா திறக்குது. பொண்டாட்டி தான் வந்து கதவை திறந்து விட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது பொண்டாட்டிக்காரி மயங்கின மாதிரி ஆக்டிங்க போட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த எஸ்ஐ போயிட்டு ஒரு ஓரமா ஒளிஞ்சிக்கிட்டு இவனை ஷூட் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்கான். கண்ணை வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு பூத்தொட்டி வந்து கைக்கு மேல ஒழுக கண்ணு கீழே ஒழுகுது. இதை பார்த்துட்டு விராட்டு திரும்பி பார்த்தா யாரும் முகத்தை மூடிட்டு வந்திருக்காங்க. முதல்ல புருஷங்காரன் வந்தது எஸ்ஐ அப்படின்லாம் பார்க்கல, யாரோ வீட்டுக்குள்ள ஆட்டைய போட வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு பயங்கரமா சண்டை போடுறான். சண்டை போடும்போது மனைவிக்காரி சும்மா தான் நடிச்சுக்கிட்டு இருக்கா, மக்களே முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இவங்க சண்டை போட்டாங்க இல்லையா, சண்டையுடைய முடிவுல புருஷங்காரன் அந்த எஸ்ஐய ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான். இந்த சவுண்டை கேட்டு உண்மையிலேயே ஷூட் பண்ணதை பார்த்துட்டு பொண்டாட்டிக்காரி மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. பொண்டாட்டியை எழுப்பலான்னு பார்க்கும்போது தான் செக்யூரிட்டி கூப்பிட்டுருப்பாரு, கதவை தட்டிருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு சினிமா படம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்து பொண்டாட்டியை தூக்கிட்டு பக்கத்து ரூமுக்கு போயிட்டு, நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன், அவன் வந்துட்டு உன்னை ஏதோ பண்ண வந்திருக்கான், அந்த டைம்ல என்ன பார்த்துட்டு ஒளிஞ்சிட்டு என்னையும் ஷூட் பண்ண பார்த்தா நான் ஷூட் பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்ச வக்கீல் இருக்காரு, நம்ம ஏதாவது பண்ணலாம், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் மனுஷன் பொண்டாட்டிய டவுட் படவே கிடையாது. இப்போ வெளியே வந்து பாக்குறாரு, அந்த டெட் பாடியை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா டெட் பாடியும் இல்ல, ரத்தமும் இல்ல, கண்ணையும் காணும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான எந்த ஒரு சின்ன எவிடன்ஸும் அங்க இல்லவே இல்ல. மொத்தமா எல்லாமே வலிச்சு தொலைச்ச மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு பொண்டாட்டியும் கூப்பிட்டு காமிக்கிறாரு. அவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப இந்த எல்லா விஷயமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பொண்டாட்டிக்காரி சொல்ல, ரெண்டாவது இவர்கிட்டயும் கேட்டிருப்பாங்க. ஆமான்னு இவரும் ஒத்துக்கிறாரு. அவன் வந்தா நான் ஷூட் பண்ணது எல்லாமே உண்மைதான், ஆனா டெட் பாடி திடீர்னு காணாம போயிருச்சு, கண்ணையும் காணும், ரத்தத்தையும் காணும், மொத்தமா கிளீன் ஆயிருச்சு அப்படின்னு. யோ என்ன பார்த்தா எப்படி முட்டா கும்பிட்ட மாதிரி தெரியுதா, அது எப்படி கண்ணும் டெட் பாடியும் காணாம போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், டெட் பாடியும் கண்ணும் காணாம போயிருச்சு அப்படின்னு. இப்போ இந்த ஏசிபிக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. அந்த லேடி போலீஸை கூப்பிடுறாரு. ஏமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, உனக்கு என்ன தோணுது, நம்ம போயிட்டு இந்த மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி அமானுஷ்யமா இருக்கு, பேய் தான் எல்லாமே பண்ணுது அப்படின்னா சிரிச்சிருவாங்க, நம்மள காமெடி பீஸா பார்ப்பாங்க. ஏற்கனவே போலீஸை மக்கள் நம்பவே மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாயிரும், நம்ம ஏதாவது பண்ணலாம், உனக்கு என்ன தோணுது, உன்னுடைய ஒப்பீனியனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல சார் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு ஷில்பாவை பார்த்தோம், ஷில்பாவை பார்த்தது உண்மை, நம்ம பார்த்து பேசினது எல்லாமே உண்மை, அதே டைம்ல அந்த பொண்ணு கோவால ஆக்சிடென்ட் ஆன விஷயம் அதுவுமே உண்மை, இதுல என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு, நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத
தெரியாத ஒரு விஷயம் இருக்கு, அது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது சரி ஓகே நீ என்ன பண்ணு, மறுபடியும் விராட்ட போயிட்டு விசாரி, நான் வேற ஒரு டீமை அந்த வீட்டுக்கு அமுச்சு விட்டு அங்க கன் இருக்கா மற்ற விஷயங்கள்லாம் ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு டீம் வீட்டுல கொஞ்சம் நல்லா செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மோப்பன் ஆகி அதுக்கப்புறமா கண்டுபிடிக்கிற இன்னும் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பக்காவா தேடி பார்க்கும்போது ஒரு டிராயர் ஒன்னு இருக்கு, சீக்கிரட்டா ஒரு சின்ன ஸ்பேஸ்ல டிராயர் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள தேடி பார்க்கும்போது கன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த கன்னுல இந்த விராட்டோடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு மேட்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் அமுச்சு விட்டு இப்போ இந்த வீடுடைய முன்னாள் ஓனர் யார் இந்த வீட்டை கட்டினாங்களோ அந்த ஓனரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டேஜ் ஹோம்க்கு போறாரு. அங்க போயிட்டு மீட் பண்ணா அவரால் நடக்கவே முடியல, வீல் சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இவர்கிட்ட விசாரிக்கிறாரு, இந்த மாதிரி இந்த விராட் ஆர்கிடெக்ட் பயங்கர ஃபேமஸ் ஆன ஆளு, இவருக்கு எப்படி வந்துட்டு இந்த வீட்டை வித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐ மீன் ஏன் வித்தீங்க எப்படி வித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா அந்த வீட்டை நான் விராட் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் விற்கவே கிடையாது, ஒரு மார்வாடிக்காருக்கு வித்தேன், அவரு மேபி வித்துறாரு போல அப்படின்னு. இந்த மாதிரி விராட் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லும் போது என் பொண்ணு கூட ஆர்கிடெக்ட் தான், என் பொண்ணு தான் அந்த வீட்டை பார்த்து பார்த்து கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இவரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம விராட் இருக்காரு பாத்தீங்களா, இவரு இந்த பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அதே கம்பெனில தான் இந்த வீட்டு ஓனருடைய பொண்ணும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இவரை பார்த்து பிடிச்சு போயிட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருக்குமே இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம விராட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடை கட்டணும், அவருடைய மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான பிளான் இருக்கு, இந்த பிளானை போட்டு தனக்காக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த அளவுக்கு அவர்கிட்ட காசு கிடையாது, ஃபியூச்சர்ல கட்டலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதே பிளானை மொத்தமா கிரியேட் பண்ணி மொத்தமா முடிச்சு கொடுக்குற வேலையை தான் இந்த பொண்ணு பார்த்திருப்பா. இது இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இப்ப வந்துட்டு ஒரு மும்பைக்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா கிளம்புறாராம். அவர் போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள இந்த வீட்டையே கட்டி அவருக்கு கிஃப்ட் கொடுக்கணும், அவருடைய கனவு வீட்டையே கட்டி கிஃப்டா கொடுக்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்கும் போது அப்பாவுடைய லேண்ட் அது கண்டிப்பா கொடுமா, நானும் சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸா பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறாங்க. இப்போ விராட் வந்துட்டு வேலை விஷயமா மும்பைக்கு போயிட்டு ஒரு சில மாதங்கள் ஆகுது போல. அவர் முடிச்சுட்டு நாளைக்கு வரப்போறாரு அப்படின்னா இந்த டைம்ல இந்த பொண்ணு வீட்டுடைய வேலையெல்லாம் மோஸ்ட்லி முடிச்சுட்டா, எல்லாமே ஓகே ஆயிருச்சு. நாளைக்கு விராட் வந்தோடனே கிரக பிரவேசம் பண்ணி வீட்டுக்குள்ள குடியேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சிருச்சா, எல்லாமே ஓகேவான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பி போறா. எல்லாமே நல்லா இருக்குன்னு போன் பேசிக்கிட்டே மாடிப்படியில ஏறி போயிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு ஹீல்ஸ் போட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்கா. அங்க வேற ஏதோ தண்ணி கொட்டி இருக்கு. அந்த தண்ணியை பார்க்காம இந்த பொண்ணு காலை வைக்க வழுக்கி பொத்துன்னு கீழே ஒழுகுறா. செம்மையா இந்த பொண்ணுக்கு காயம்படுது. ஆக்சுவலா ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் பாத்தீங்களா, வழுக்கி விழுந்தது இந்த பொண்ணு தான். ஆனா இந்த பொண்ணு சாகல. இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணா இந்த பொண்ணு ஏதோ சொல்ல வராளே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க நர்ஸ் பேப்பரும் பேனாவும் கொடுக்க அந்த பொண்ணு ஏதோ எழுதி காமிக்கிறா. அது வந்துட்டு தெலுங்குல இருக்கு மக்களே, எனக்கு புரியல. அடுத்து இந்த பொண்ணுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணும், ஆபரேஷன் பண்ணா கூட இந்த பொண்ணு பழைப்பாலான்னு தெரியல, ஒரு சின்ன ட்ரை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு இறந்து போயிட்டு இருப்பா. இந்த விஷயம் தான் ஆச்சு. என் பொண்ணே போனதுக்கு அப்புறமா அந்த வீடு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை ஒரு மார்வாடிக்கு சேல் பண்ணிட்டாராம். இந்த ஹோல்டேஜ் ஹோம் வந்துட்டு இவருடைய தான். என் பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா இங்க இருந்து இந்த ஹோம் நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் செமையா ஃபீல் பண்ண. இப்போ இவர்கிட்ட விசாரிச்சு முடிச்சுட்டு ஏசிபி இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு இருக்கும் போது அவருடைய சீஃப் கால் பண்ணி என்ன விஷயம் தான் ஆச்சு, கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன், கேஸே முடிய போது, ஒரு முக்கியமான எவிடன்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதை முடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னும் போது என்கிட்ட இன்ஃபார்ம் பண்றியோ இல்லையோ முதல்ல நீ பிரஸ் மீடியாவை கூப்பிட்டு என்ன விஷயமாச்சோ எல்லாமே தெளிவா சொல்லு, அவங்க தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய மானத்தையே வாங்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமா கேஸ் முடியும் அப்படின்னு சொல்லும் போது இவரும் கிளம்பி நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாரு. இந்த டைம்ல வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஒருத்தர் வந்துட்டு இந்த போலீஸை மீட் பண்றாரு. மீட் பண்ணி ஒரு வீடியோவை காமிக்கிறாரு. காட்டுக்குள்ள அங்க இங்கன்னு சொல்லிட்டு மிருக நடமாட்டத்தை போட்டோ பிடிக்கலாம், வீடியோ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேமராலாம் செட் பண்ணிருக்காராம். அதுல ஒரு ஃபுட்டேஜை போட்டு பார்க்கும்போது காட்டுக்குள்ள இந்த செக்யூரிட்டி ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு எங்கேயோ போட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டா இருக்கு. அதாவது அந்த எஸ்ஐயோட டெட் பாடியை இவர் தான் தூக்கிட்டு போயிட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா ரெக்கார்டா இருக்கு. உடனே போயிட்டு செக்யூரிட்டியை தூக்கிட்டு வந்து போட்டு பொழந்து விசாரிச்சா நான் ஒண்ணுமே பண்ணவே கிடையாது, நான் ஏன் டெட் பாடியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு போட போறேன், சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு போது இதே டைம்ல ஷில்பாவை கூப்பிடுங்க, ஷில்பாவை போயிட்டு கூட்டுவாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த கன்ல வந்துட்டு விராட்டுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல, ஷில்பாவுடைய ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கான். அந்த பொண்ணை தேடி போனா அந்த பொண்ணு ஊரை விட்டு ஓடி போலாம், தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றா. ஆனா அந்த பொண்ணை ட்ராக் பண்ணி எப்படியோ பிடிச்சி ஸ்டேஷனுக்கு தூக்கின்னு வராங்க. இப்பயாச்சும் உண்மையை சொல்லு, இந்த மாதிரி அந்த போலீஸ்காரனை கொலை பண்ணது உன்னுடைய புருஷன் கிடையாது, நீ தான், நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் தான் அந்த துப்பாக்கியில இருக்கு அப்படின்னு சொல்ல. இப்ப இந்த பொண்ணு வசமா மாட்டிக்கிட்டா, வேற வழியே கிடையாது, உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு மயங்கி போன மாதிரி ஆக்டிங்க போட்டா பாத்தீங்களா. இப்போ வந்துட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டிருப்பாங்க. அப்படி சண்டை போடும்போது கன்னு கரெக்டா இந்த பொண்ணுடைய காலு கிட்ட போயிட்டு ஒழுகுது. இந்த பொண்ணு அப்போ ஏஞ்சி வந்த மாதிரி அப்படியே ஆக்டிங்க போட்டிருப்பா. கன்னை தூக்குறா, புருஷனை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ வந்துட்டு இந்த பொண்ணோட
பொண்ணுடைய உடம்புக்குள்ள ஆன்மா போறது. அதாவது விராட்டோடைய அந்த பழைய கேர்ள் ஃபிரெண்டோடைய ஆன்மா இருக்கு பாத்தீங்களா, அது உடம்புக்குள்ள போறது. அப்போ விராட்டும் சொல்றாரு, நீ முதல்ல இவனை ஷூட் பண்ணு அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாயிரும். இதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரனால உனக்கு எந்த தொல்லையும் இருக்காது அப்படின்னும் போது அப்போ இவங்க வந்துட்டு அந்த போலீஸ்காரனை ஷூட் பண்ண பாக்குறாங்க. ஷில்பா, உனக்கு என்ன பைத்தியமா, நம்ம பிளான மறந்து போயிட்டியா, நீ உன் புருஷனை ஷூட் பண்ணு, அவனை ஷூட் பண்ணு அப்படின்னும் போது அந்த ஆவிதான் உடம்புக்குள்ள இருக்கு இல்லையா, அதனால இந்த போலீஸ்காரனை ஷூட் பண்ணிட்டு உடம்ப விட்டு வெளியே போக இந்த பொண்ணு மயக்கமாயிட்டு இருப்பா. இந்த விஷயம் தான் ஆச்சு. நான் தான் ஷூட் பண்ணேன், அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, ஏன் ஷூட் பண்ண அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா சொல்லியிருப்பாங்க. இப்போ அவ்வளவுதான், இந்த கேஸே முடிஞ்சு போச்சு, ஷில்பா தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸை போட்டு அந்த புருஷன்காரனை கூப்பிட்டு இது வரைக்கும் என்ன விஷயமாச்சோ எல்லாமே போலீஸ் சொல்றாரு. அந்த பொண்ணு உன்னுடைய முன்னாள் காதலி இருக்கா இல்லையா, அவ தான் நிறைய வாட்டி உயிரை காப்பாத்திருக்கா, உன்னுடைய பொண்டாட்டியும் உன்னுடைய அந்த பொண்டாட்டியுடைய பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு உன்னை நிறைய வாட்டி கொலை பண்ண பார்த்திருக்காங்க. எல்லா டைமுமே ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி கூடவே இருந்துட்டு உன்னை அந்த பொண்ணு காப்பாத்திருக்கா. நான் போலீஸ்காரனா பேய் இருக்கு பூதம் இருக்கு உன்னை காப்பாத்துச்சு அப்படின்லாம் சொல்லவே கூடாது, ஆனா உண்மையை மறைக்க முடியாது அப்படின்னு தான் சொல்றேன். இந்த விஷயம் தான் ஆச்சு, உன் பொண்டாட்டி மேல கேஸ போடாச்சு அப்படின்னும் போது சரி ஓகே, அந்த செக்யூரிட்டியை ஏன் கைது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் தான் டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு மறைச்சிருக்கான், காட்டுக்குள்ள போட்டிருக்கான் அப்படின்னு. அவரு டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு காட்டுக்குள்ள போட்டாரா? ஏங்க அவரு பார்க்கவே பாவமா இருப்பாரு, சொல்ல போனா அவருக்கு அந்த ஏஜுக்கான மனசு கூட கிடையாது, குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவாரு அப்படின்னு. இல்ல நான் உங்ககிட்ட வேணா ஃபுட்டேஜை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த செக்யூரிட்டி படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ஆன்மா இவருடைய உடம்புக்குள்ளேயும் ஏறி அந்த இடத்தை கிளீன் பண்ணிட்டு டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு காட்டுக்குள்ள போட்டு வந்திருக்கோம் மக்களே. அந்த ஆன்மா வெளியே போனதுக்கு அப்புறமா இவருக்கு எதுவுமே ஞாபகமே இருந்திருக்காது. இப்ப கூட ரியல் டைம்ல அந்த ஃபுட்டேஜை போட்டு காமிச்சா அந்த ஃபுட்டேஜ் கரெக்டா கிளியராவே கிடையாது. இவங்க பார்த்த ஃபுட்டேஜ் வேற, இப்ப அந்த பென்டிரைவ்ல வந்துட்டு ஏதோ குரங்கு சேர்க்கிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதுவுமே மேபி உன் கேர்ள் ஃப்ரெண்டோடைய வேலையா இருக்க வாய்ப்பு இருக்கு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இவருக்கு நம்புறதா நம்ப வேணாமா அப்படின்னே தெரியல. வீட்டுக்கு வந்தோடனே அந்த பொண்ணுடைய போட்டோ வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு ஒரு ரிங்கை இவருக்கு போட்டு விட்டுருப்பா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த ரிங்கெல்லாம் இவர் கழட்டி போட்டிருப்பாரு. அந்த ரிங்கு வந்துட்டு கரெக்டா இப்ப அந்த டேபிளுக்கு மேல விழுகுது. இவரு சரியா நோட் பண்ணல. அதாவது என்ன ஆனாலும் நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை பாதுகாப்பா பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கூடவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.